நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எந்த நிமிஷமும் நினைக்க மாட்டேன். யாரா இருக்கும்? ஐயோ, நீ சொன்னா என்ன வேணா கேட்கிற மனநிலையில நான் இருக்கேன். பஞ்சாயத்து ஆபீஸ் அறிவிப்பு மாதிரி தானே இருக்கு. ஐயோ, முத்தழகு நல்லவ, பணத்துக்காக அலைஞ்சவ இல்லைன்னு பஞ்சாயத்து ஆபீஸ்ல மைக் இருக்கும், போய் கத்து. அப்ப மன்னிக்கிறேன், போதுமா? ஐயோ, என்ன நீ நம்புறேன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நம்ம நம்பிக்கைக்கு எப்பவுமே யாராவது தடையை உருவாக்குறாங்க. பொதுவுல உனக்கு நடந்த அவமானத்துக்கு நான் தனியா மன்னிப்பு கேட்டா அது உன் அவமானத்தை சரி பண்ணாது. ஐயோ, தம்பி யார பத்தி பேசுது? அதனால்தான் நீ சொன்ன மாதிரியே பஞ்சாயத்து ஆபீஸ்ல மைக்ல பப்ளிக்கா நான் இப்போ மன்னிப்பு கேட்க போறேன். நீ சொன்னா நான் எது வேணா செய்வேன்னு இனியாவது என்ன நம்பு. உன் நல்ல மனசை இந்த ஊருக்கு சொல்ல வேண்டியது என் கடமை. ஐயோ, யாரு இது மைக்ல பேசிட்டு இருக்கிறது? இந்த சோழவந்தான் கிராம மக்களுக்கு எனக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணை பத்தி நான் சொல்லணும். அவ ரொம்ப ரொம்ப நல்லவ. ஒரு தாய் போல தூய்மையானவ. ஐயோ, என்ன முத்தலுக்கு இப்படி ஓடுது? மைக்ல யாரோ பேசுறாங்களா, அது வேடிக்கை பார்க்க போகுது. நம்ம வேலை பார்ப்போம் வாங்க. சரி. அவ அன்பு காட்ட ஆரம்பிச்சா எப்பேற்பட்ட கெட்டவனும் நல்லவன் ஆயிடுவான். அவ அன்புக்கு சொந்தக்காரி, நேர்மையானவன், பணத்துக்கு தலை வணங்காத குணம், தைரியசாலி. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல,